Hi friends, welcome to Genesis. இன்னைக்கு வந்து ஒரு பஃப் ஸ்லீவோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதே பேட்டர்னில் வந்து நம்ம 3 ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். பர்பிள் கலர் அண்ட் பிங்க் கலர் அண்ட் வந்து லாவெண்டர் கலர். ஸோ இப்போ வந்து நம்ம பர்பிள் கலர் ப்ளவுஸ் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு அந்த பட்டி பீஸ் எடுத்திருக்கேன்னா 3.5 அளவுக்கு பஃபுக்கு கீழே வர அந்த பார்டராக எடுத்திருக்கேன். தென் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் 3 inch அகெயின் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். 2 பஃப் ஸ்லீவுமே ஒரே ஃப்ரேம்லேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 3.5 வந்து வித் ஹைட் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுத்துக்குமே 2 ஸ்லீவுமே ஒரே ஃப்ரேம்லேயே போட்டு பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து செப்ரேட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டி பீஸ் அந்த பார்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் ஃபஸ்ட்டு 3.5 inches அகெயின் 3 inch ஸ்பேஸ் விட்டு அகெயின் 3.5 inchக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் சரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அகெயின் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு வந்து 2 வாட்டி வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பார்டர் ஒர்க் மட்டும் பண்ணுறோன்னா ஒரே ஃப்ரேம்லேயே வந்து 1 டைமாக பண்ணாலே போதும். அதாவது ஒரு வாட்டி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி 2 ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இது ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து அகெயின் வந்து கீழே வந்து ஜாயினிங் துணி போட்டு பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் பீட் வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து சரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹைட்டு வித்து வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஹைட்டுமே நம்ம வந்து இப்போ 3.5 எடுத்துருக்கிறது வந்து நம்ம ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பீட் ஒர்க் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் எங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணோமோ அது எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 2 ஸ்லீவுக்குமே ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நம்ம பீட் ஒர்க் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மலாக இருக்க ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த எல்லா கர்வ்ஸ் அண்ட் டர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கட் பீட்ஸாக தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இதுக்கு வந்து நான் ஹனி கோல்டு பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வந்து கிளிட்டர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். பட் இது வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து தாங்கும். கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிறது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பட் சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். மோஸ்ட்டாக கட் பீட்ஸை பொறுத்தவரையும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு பேக்கில் வைக்கிறோன்னா அதை வந்து காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம சுற்றி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து லைஃப் வரும். அந்த ஷைனிங்னஸ்மே மாறாமலே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட் பீட்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜர்தோசி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம். ஒரு லீஃப்க்கு வந்து 4 பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். லாக் ஸ்டிச் போட்டு மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பீட் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஜர்தோசி ஒர்க் தான் வந்து பெண்டிங் இருக்குது. நம்ம வந்து ஸ்டெப்பாக தான் ஒர்க் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி வராதிங்க. எப்போவுமே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்டெப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடுமே இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ளவர் பார்ட். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வந்து சுகர் பீட்ஸ் அது வந்து சமைக்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஜர்தோசியில் வந்து லீஃப்மே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து மல்டி கலர் சமைக்கி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு பெட்டல் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த சமைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக கிளிட்டரியாக இருக்கும். சாரீக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காகவும் இருக்கும். அண்ட் வந்து இந்த ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் லுக்காகவும் காட்டும். அந்தளவுக்கு அந்த சமைக்கி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த சமைக்கி வந்து நம்ம நார்மலாக வாங்குறது வந்து இந்தளவுக்கு ஷைனிங் இருக்காது. இது வந்து தேவதாஸ் சமைக்கின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பஃப் ஸ்லீவ் வந்து லுக்காக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.